வணக்கம் விஷால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்க விஷால். ராசிகள் 12 ராசிகள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நான் இந்த ராசிப்பா அந்த ராசிப்பா என் ராசியை பற்றி கேளுன்ற மாதிரி கியூரியஸில் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ராசி எது ஃபர்ஸ்ட்? இந்த 12ல் பிடிச்சதும் கிடையாதுங்க. 12 ராசி 27 நட்சத்திரம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கர்ம ரீதியான பதிவுகள் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. ஒன்று இப்போது வந்து பெருவாரியான மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, சார் இந்த தோஷம் இல்லாத ராசின்னு ஏதாவது இருக்குதா, தோஷம் இல்லாத நட்சத்திரம்னு ஏதாவது இருக்குதா, இல்லை வந்து எந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் எந்த ஜாதகம் கெட்ட ஜாதகம், இந்த சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்ல ஜாதகம் இது வந்து அசுத்த ஜாதகம் இது வந்து பாவ ஜாதகம் அப்படின்லாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக அதெல்லாம் மித்து, அப்படி ஒன்று கிடையாது ஜோதிட உலகத்தில். அதாவது ஜோதிட பாஷையிலே நீங்கள் டிஃபன் பண்ணணும்னா பிறந்தாலே அசுத்தம் தான். உங்களுக்கு கர்மாவுடைய பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிறக்கிறீங்க. கர்ம பதிவினுடைய பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிறக்கிறீங்க. கர்ம பதிவினுடைய பேலன்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அது மனித பிறவி தான் இருக்கிறதுலையே உயர்ந்த பிறவிலாம் சொல்லுவாங்க சில பேர். ரொம்ப சிம்பிள் சார். பைனரி நம்பரில் 2 தான் இருக்குது. ஒன்று 0, இன்னொன்று 1. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 0 வந்து எப்படின்னு வச்சுக்கலாம், முக்தின்னு வச்சுக்கலாம். 0னா என்ன, உங்களுக்கு வந்து சுழி, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. நோ பாசிட்டிவ் நோ நெகட்டிவ். 0 வந்து முக்தி, 1 வந்து பிறவி. ஓகேங்களா? உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிறப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் பிறக்க மாட்டீங்க. அதுக்கு நான் பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய மைத்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி கனெக்ஷன்லேயே நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, விஷ்ணு பிறந்ததாக சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. நிறைய ஜோதிட பழைய புக்ஸில் இருக்கும். அது வந்து இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, முருகனுக்கு விசாகம், அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிறந்ததாக சொல்லப்படுற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. இப்போது விஷ்ணுவுக்கு அவதாரங்கள்னு இவங்க புராணத்தில் டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, தசாவதாரம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது உண்மையோ பொய்யோ. ஆனால் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுற அந்த மைத்தாலஜிலேயே பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்குதோ, அதுக்கு என்ன சாபம் இருக்குதோ, அது அவருக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். அந்த மைத்தாலஜியில் அவருக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். எப்படி நடந்துட்டுருக்குன்றதை பார்க்கலாம். உத்திரட்டாதி சந்திரனுடைய சாபத்தை கொண்ட நட்சத்திரம், சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். சந்திரன் யாருன்னா அம்மா. ஓகேங்களா? நம்மளுடைய நவ கிரகங்களில் ஒவ்வொருத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்கும் இல்லையா. சந்திரன் வந்து அம்மா, சூரியன் வந்து அப்பா. ஓகேங்களா? இப்போது அவருடைய ஒவ்வொரு பிறவிலையும் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு வகையில் அம்மா, சந்திரன் வந்து தண்ணி. ஓகேங்களா? அந்த அம்மா சம்மந்தப்பட்ட கேரக்டர் அடி வாங்கியிருக்கும், தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். பரசுராமர்னு ஒரு கேரக்டர் இருக்குது, புராண கேரக்டர். அது விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. தன்னுடைய தாயின் தலையை வெட்டியவர் அவர், அம்மாவோட தலையை வெட்டினவர் பரசுராமர். அப்பா சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக கேள்வியே கேட்காம அம்மாவோட தலையை வெட்டினவர். இப்படி தான் புராண வடிவமைச்சிருக்கு. இதை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. ஓகேங்களா? அடுத்து ராமாவதாரம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ராமர் வந்து காட்டுக்கு அனுப்பிச்சதே 3வது தாய் கைகேயி. கரெக்டு தானே? அவருடைய 3வது தாய் அம்மா தான் காட்டுக்கு அனுப்பிச்சது. ஓகேங்களா? சரி, அடுத்து கிருஷ்ண அவதாரத்தில் பிறக்கிறாரு. கிருஷ்ணர் அவதாரத்தில் அவர் அம்மா கூடவே இல்லை, அவரோட அம்மா கூடவே இல்லை, பெற்ற தாய் கூட இல்லை. யசோதை தான் எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க வந்து வளர்ப்பு தாய் தான், அவங்க கூடயே அவர் நிரந்தரமாக இல்லை. ஓகேங்களா? அவருடைய ஒவ்வொரு அந்த அவதாரம்னு இவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதுல பாருங்கள், சந்திரனுடைய கர்மப்பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். புரிச்சுதுங்களா? இப்போது இது வந்து வெறும் கதைக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எடுக்கிற படங்கள்லேயும் இருக்கும். சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க பாருங்கள், அதில் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அவங்க டைலாக் வந்துடும் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடியும் அந்த தொடர்பு உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து மிருக சீரிஷம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஹஸ்தம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் உத்திராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமும் டிஎன்ஏ கனெக்டட். டிஎன்ஏ கனெக்டட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குடும்பத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறக்கிறாங்கன்னா அதே வம்சாவளியில் அதே குடும்ப கிளைகளில் ட்ரீயில் வந்து ஹஸ்தமும் உண்டு உத்திராடமும் உண்டு, பிறந்தே ஆகணும். ஸோ இது ஜெனட்டிக்கலி லிங்க்டு. இந்த 3 நட்சத்திரங்களும் என்ன கர்ம பதிவு கொண்டதுன்னா குருவினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரு வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். ஓகேங்களா? அப்போது இந்த 3 நட்சத்திரங்களும் ரிப்பீட்டடாக ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பரம்பரையில் குழந்தை இல்லாதவங்க, குழந்தை லேட்டாக பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஜெனட்டிக்கல் கனெக்டிவிட்டி. இது நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி கான்செப்ட். இப்போது சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு. ஓகேங்களா? அதில் வந்து ரஜினி வந்து வடிவேல் கிட்ட கேட்பாரு, உன் நட்சத்திரம் என்ன, மிருக சீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லுவார். நீங்கள் நல்லா பாருங்க, ரஜினி வந்து வடிவேலோட மைண்ட் வாய்ஸை வந்து ரீட் பண்ணுவார். என்ன ரீட் பண்ணுவார், 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைன்றது உண்மைதான், அதுக்காக உன் ஃபீலிங்ஸை பூரா அவன் பக்கம் திருப்பிடாதீங்க சொன்னா. 8 வருஷமா அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் நட்சத்திரமே மிருக சீரிஷ நட்சத்திரம். கரெக்ட் ஆகுதா? ஓகேங்களா? குரு வந்து தங்கத்துக்கு கடவுள், அவர் தன்னுடைய மனைவி பேரே சொர்ணா தான். எழுதுறவங்க இதை யோசிச்சு தான் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க அதை டிஃபைன் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா?
இப்போ ஒன்றும் இல்லை, ஹிட்லர் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் வந்து பூராடம். அவருடைய உண்மையான ஜாதகம்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? பூராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் வந்து புதனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம். ஓகேங்களா? பூராடம் நட்சத்திரம் எந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னா தனுசு வீட்டுக்குள்ளே இருக்குது. தனுசு வந்து ராகுவின் சாபத்தை கொண்ட வீடு. ஓகே, அப்போது 2 கர்மப்பதிவு இங்கே வந்துடுது. ஒன்று புதனுடைய கர்மப்பதிவு வந்துடுது, ராகுனுடைய கர்மப்பதிவு வந்துடுது. சிம்பிள். இப்போது இருமுகன்னு ஒரு படம் வந்துச்சு விக்ரம் நடிப்பில். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து என்னென்னா ஹிட்லரை பற்றி பேசுவாங்க. ஹிட்லர் வந்து ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சாரு, ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சாரு, அது வந்து நம்மளுடைய நியூரான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த படம் முழுக்க முழுக்க ராகு மற்றும் புதனுடைய சாப்டர் விட்டு வெளியே போகாது. ஓகேங்களா? ராகு வந்து ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வீசிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், டிபி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நுரையீரல் சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல, ஆரோக்கிய கோளாறு, அதுக்கு வந்து கடவுள் வந்து யாருன்னா ராகு. புதன் வந்து நரம்பு மண்டலத்துக்கு கடவுள். நம்மளுடைய ஸ்கின்னு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளான பிளானட் வந்து புதன். இது ஜோதிடத்தில் டெக்னிக்கல் ஜோதிடம் இப்போ நான் பேசுகிறது. புதன் வந்து புதனுக்கு இன்னொரு காரகத்துவம் இருக்குது, அவர் வந்து திருநங்கை. பாலினத்தில் புதன் வந்து திருநங்கை. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ஒரு பிளானட்டுக்கு நம்ம ஜோதிடம் படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க. புதன் வந்து திருநங்கை. நீங்கள் அந்த படத்திலே பாருங்க, அந்த படத்தில் வில்லி வந்து ஒரு திருநங்கை, வில்லனும் விக்ரம் தான். அதாவது வில்லன் வந்து திருநங்கை. ஓகேங்களா? அந்த படத்தில் வந்து என்ன மருந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீடுன்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளோட நியூரான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றும். ஓகேங்களா? இதில் என்னென்னா ஆஸ்துமாவுக்கு யூஸ் பண்ணுற அந்த மருந்து தான் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த படத்தில் அந்த வில்லனுக்கு துணை போகிறவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ராகு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு கடவுள். நீங்கள் ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டும் பாருங்க, அந்த ராகு புதனுடைய காரகத்தை விட்டு வெளியே போகாது. நீங்கள் கனெக்ஷன் எடுக்கணும்னு எடுத்துகிட்டே நீங்கள் ஒரு படம் இப்படி தான் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு படம்னு கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த படத்தில் ஹிட்லர்னு ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தினதுனால, அவருடைய பிறப்பு நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்மளால் இந்த லாஜிக்கை கனெக்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ படத்துக்கே இருக்கும் பொழுது மைத்தாலஜிக்கு இருக்காதா என்ன? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது, சிலபஸாக இருக்குது. ஓகே.